இந்திய மார்க்கத்திலும் நீண்ட தொடர்பு உள்ளது. இந்தியாவை அதிகமாக ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது வரலாறு. இரண்டாவது, கோயம்புத்தூர் நடைபெற்ற ஒரு இனிய சம்பவம் தங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். அது ஒரு வருத்தக்கூடிய சம்பவமாகும். அத்வானி வந்தபோது இஸ்லாமியர்களுக்கும் அங்குள்ள கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் போது நான் ஒரு சமூக விஞ்ஞானி என்ற முறையில் கோயம்புத்தூர் சென்றேன். அப்போது இஸ்லாமிய அதிகமாக உள்ள நண்பர்களிடத்தில் நான் சென்றேன். அப்போது இஸ்லாமிய நண்பர்கள் என்னிடம் கூறினார்கள், நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் என்னுடைய இடத்தில் வந்துள்ளீர்கள் என்று. நான் இஸ்லாமிய நண்பர்களை பார்த்து கேட்டேன், உங்களை விட வேறு பாதுகாப்பு என்று தேவையா என்று. அதுபோல் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நீண்ட வருடங்களாக ஒரு நல்ல உறவு, நல்ல அன்பு, நல்ல பாசம் இந்தியாவில் வளர்ந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் இரு மதங்களுக்குள் ஒரு கசப்பான எண்ணங்கள் தோன்றி வருகிறது என்பது தங்களிடம் நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது கசப்பான எண்ணங்கள் ரெண்டு மதத்துக்கு மத்தியில அதிகரிச்சு தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி இருந்த நல்லிணக்கம் அளவுக்கு இப்ப இல்ல, கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆதிலிருந்து அது இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறது. நம்ம அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடியது தமிழ் பேசுகிற பகுதிகளில் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மாநிலமாக இது கருதப்பட்டுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லீம்கள் அந்த பட்டாணியர்கள் பட்டாணியர் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க யார் என்று சொல்லி வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல கூட தமிழக அமைதி பூங்காங்கிறதுக்கான ஒரு சான்று இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல பட்டான்கோட்னு ஒரு பகுதி இருக்கிறது. பட்டான் பகுதின்னு சொல்லி அந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு கலவரத்தின் போது அங்கு வாழ்வதற்கே முடியாத நிலையில அங்கிருந்து பாதுகாப்பு தேடிதான் தமிழ் பகுதிகளுக்கு அவங்க வர்றாங்க. அப்படி தேடி போற அளவுக்கு ஒரு அமைதி பூங்காவாக தமிழகம் விளங்கியது. தமிழ் கூறும் மக்கள் விளங்கினாங்க. அதுல ஒரு இடைவெளி இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அது ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது ரெண்டு தரப்புலையும் உள்ள சில தலைவர்கள் சுயநலனுக்காக வேண்டி இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. அதாவது உணர்ச்சிகளை தூண்டி விட்டாதான் நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் என்பது தலைவர்களுக்கு நிர்பந்தம் இருக்கிறது. அது முஸ்லீம்ல இருக்கலாம், அது இந்துவில இருக்கலாம். முஸ்லீம் வெறிய தூண்டி விட்டா நம்மள தலைவராக ஏத்துக்கிடுவாங்க, நம்ம இந்து வெறிய தூண்டி விட்டோம்னா நம்ம அவங்களுக்கு தலைமை தாங்கலாம். அப்படிங்கிற மாதிரியான சமூக தலைவர்கள் சில பேர் ரெண்டு சமுதாயத்திலையும் ஊடுருவி கீழ்த்தரமான விமர்சனங்களை அவங்க பேச, அவங்களை இவங்க பேச, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கலவரத்தின் மூலமாக தலைவராக நினைத்தார்கள் பாருங்க. அவங்கனாலதான் இந்த விரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. அதான் காரணம். இதை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிகள். இந்த மாதிரி ரெண்டு சகோதரர்களை ஒன்னா கூட்டி வைத்து, நீங்க உங்களால எல்லாம் எங்களுக்கு கசப்பு ஏற்படுத்த முடியாது, தலைவர்களை நாங்கள் தனிமைப்படுத்தி விட்டு சமுதாயங்கள் நாங்க ஒன்னா இணைஞ்சிருவோம். தலைவர்கள் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா தலைவர்களை தூக்கி எரிந்து விட்டு சமுதாய மக்கள் நாங்க ஒன்னா நண்பர்களா பழகுவோம், சகோதரர்களா பழகுவோம் காட்டுவதற்கு தான் அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தலைவர்கள் வெறியூற்ற தலைவர்களை பேச்ச ரெண்டு தரப்புலையும் கேட்கலன்னா முடிஞ்சு போயிடும். இரண்டு தரப்புலையுமே வெறியூட்டுகிற தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் பேச்ச ரெண்டு சமுதாயமும் கேட்காம இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா பிளவு வராது. கண்டிப்பா அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் பிரச்சனை வராது. இவங்க லாபத்துக்காக வேண்டி செய்யறாங்க, ஏதாவது அரசியல் லாபம் அடைவதற்காக தான் காரணம்.